காவேரிக்கு ஒரு தடவை கூட என் நினைப்பே வரலையா? அடிக்கடி அவ கனவுல ஏதோ ஒரு உருவம் தெரியுதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. உங்க பேரை எங்கேயாச்சும் கேட்டா இந்த பேரை கேட்கும் போதெல்லாம் ஏன் எனக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணுது, இந்த பேர் உள்ளவங்க யாரையாச்சும் எனக்கு தெரியுமான்னு அடிக்கடி கேப்பா. அதுக்கு நான் அவகிட்ட என்னன்னு பதில் சொல்லுவேன் சொல்லுங்க? அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் அடிக்கடி என் கனவுல ஒருத்தர் வருவாருன்னு சொன்னேனே, அவரை நான் ஸ்கூல்ல நேர்லயே பார்த்தேன்னு சொன்னா. இப்ப நீங்க நேர்ல வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவ பார்த்தது உங்களதான்னு. அவ அன்னைக்கு சொன்ன விஷயம் எவ்வளவு சரிங்கிறத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். பழசெல்லாம் அவளுக்கு மறந்து போச்சுங்கிறதுக்காக நீங்களும் அப்படியே விட்டுட்டீங்களா அத்தை? அவ வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சு, அவ எவ்வளவு விஷயங்களை கடந்து வந்திருக்கா, அவளுக்கு கல்யாணம் ஆனது, குழந்தை பிறந்தது, இது இப்படி எதுவுமே நீங்க அவளுக்கு ஞாபகப்படுத்தலையா? அதையெல்லாம் சொல்லி அவளுக்கு புரிய வைக்கணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா அதையெல்லாம் புரிஞ்சுக்கிற நிலைமையில அவ இல்ல. அவ ஹாஸ்பிட்டல்ல கண் முழிச்சப்போ அவங்க அப்பா இறந்தது கூட அவளுக்கு ஞாபகத்துல இல்ல. அத உடனடியா நாங்க அவகிட்ட சொல்லி அவளை பதட்டப்படுத்தவும் விரும்பல. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா தான் அவங்க அப்பா இறந்த விஷயத்தையும் ஆக்சிடென்ட் ஆனதுல சில விஷயங்கள் அவளுக்கு மறந்து போச்சுங்கிறதையும் அவகிட்ட எடுத்து சொன்னோம். அவளும் காலப்போக்குல அத புரிஞ்சுக்கிட்டா. ஆனா அவளுக்கு உங்க கூட கல்யாணம் ஆனதையும் அவளுக்கு குழந்தை பிறந்ததையும் அவகிட்ட சொல்ற சந்தர்ப்பம் எங்களுக்கு வரல. அத சொல்றதுக்கான தைரியமும் எங்க கிட்ட இல்ல. அவ மறந்த விஷயங்களை எல்லாம் நாம வற்புறுத்தி அவளுக்கு ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணா அத கேக்குறப்ப ஏற்படுற அதிர்ச்சியினால அவ உயிருக்கே கூட அது ஆபத்தா முடியும்னு டாக்டர் சொன்னாரு. அதனாலதான் உங்க விஷயத்தையும் உங்க குழந்தை விஷயத்தையும் நாங்க அவகிட்ட சொல்லவே இல்லை. இப்ப நீங்க அவளை பார்த்ததும் எங்க நீங்க எல்லா உண்மையையும் அவகிட்ட சொல்லிடுவீங்களோன்ற பயத்திலையும் பதட்டத்திலையும் தான் நான் உடனே பேச்ச மாத்தி உங்களை போக சொல்லிட்டு காவேரியையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனேன். நான் உங்ககிட்ட அப்படி பேசினதுக்கும் மரியாதை இல்லாம நடந்துகிட்டதுக்கும் என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. கையை இறக்குங்க அத்தை. உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது. அத்தை, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. மாமா இறந்த விஷயத்தை எப்படி காவேரிட்ட சொல்லி நீங்க புரிய வச்சீங்களோ அதே மாதிரி எங்க கல்யாண விஷயத்தையும் எங்களுக்கு குழந்தை பிறந்ததையும் கூட பக்குவமா அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கலாம்ல அத்தை. நீங்க சொல்ற மாதிரி நாங்க அவகிட்ட சொல்லி அவளுக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்து இப்ப என் புருஷன் எங்கன்னு கேட்டா அப்ப நாங்க என்ன சொல்லிருக்க முடியும்னு சொல்லுங்க? இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட உங்க சித்தப்பா சித்திய நான் பார்த்தேன். அப்ப அவங்க கிட்ட கேட்டப்ப கூட நீங்க இறந்துட்டதாவும் குழந்தை அவ தாத்தா கூட வெளிநாட்டுல இருக்கிறதாவும் சொன்னாங்க. இப்ப குழந்தையும் இல்லாம புருஷனும் இல்லாம அவ வாழ்க்கையில நடந்த பழைய விஷயங்களை அவளுக்கு ஞாபகப்படுத்தி என்ன பிரயோஜனம்? அவங்க அப்பா இறந்த விஷயத்த அவகிட்ட சொன்னப்பவே அதை ஏத்துக்க முடியாம மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு ரொம்ப உடம்புக்கு முடியாம போயிடுச்சு. எங்க அவளுக்கு எதுவும் ஆயிருமோன்னு நாங்கெல்லாம் ரொம்பவே பயந்தோம். எந்த அதிர்ச்சியையும் தாங்கக்கூடிய சக்தி அவ மூளைக்கும் மனசுக்கும் இல்லைங்கிற விஷயத்த டாக்டர் ஏன் சொன்னாருன்னு நாங்க அந்த சமயத்துல தான் புரிஞ்சுக்கிட்டோம். இதுல உங்க விஷயத்தையும் குழந்தை விஷயத்தையும் அவகிட்ட சொல்லி அவளை மறுபடியும் நோயாளியாக்குறதுக்கு நாங்க விரும்பல மாப்பிள்ள. நீங்க திரும்ப வந்த நேரம் அவளுக்கு விபரீதமா எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ காவிரியை நான் என் கூட கூட்டிட்டு போக முடியாதா அத்தை? அவளை பழையபடி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என் குழந்தைகிட்ட
இவ தான் உன்னோட அம்மான்னு என்னால சொல்ல முடியாதா? முடியாது மாப்பிள்ள. இதெல்லாம் உடனடியா முடியாது. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். நான் திரும்ப உங்களை நேர்ல பார்த்ததுமே சீக்கிரம் எல்லாமே சரியாயிடுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. உங்க வாழ்க்கையிலயும் காவேரி வாழ்க்கையிலயும் இருந்த குழப்பம், பிரச்சனை இது எல்லாமே சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வந்து கண்டிப்பா பழைய மாதிரி நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ போறீங்கன்னு எனக்கு தோணுது. அது நாள் கணக்குல நடக்குமா இல்ல மாச கணக்குல நடக்குமா வருஷ கணக்குல நடக்குமாங்கிறது நம்ம கையில இல்லைல்ல. நீங்க ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சு பாருங்க. எங்கேயோ இருந்த நாங்க ஏன் நீங்க இருக்கிற ஊருக்கு வரணும்? இவ்ளோ நாள் எங்கேயோ படிச்சுக்கிட்டு இருந்த உங்க குழந்தை ஏன் காவேரி அந்த ஸ்கூல்ல வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா அங்க வந்து சேரணும்? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது காலமும் நேரமும் கைகூடி வருது. அந்த கடவுளை திரும்ப உங்களை சேர்த்து வைக்க நினைக்கிறாருங்கிறது மட்டும் புரியுது. அவரோட திட்டம் என்னவோ அதுபடியே எல்லாம் நடக்கட்டும். நாமள அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் பண்ண வேண்டாம் மாப்ள. சரிங்க அத்தை, நீங்க சொல்ற மாதிரி அந்த கடவுள் விருப்பப்படியே எல்லாம் நடக்கட்டும். ஆனா ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். நான் ஒரே ஒரு தடவை வந்து காவேரிய பார்க்கட்டுமா ப்ளீஸ்? ப்ளீஸ் அத்தை, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஒரே ஒரு தடவை மட்டும் நான் அவளை பார்த்துக்கிறேனே. கட்டின பொண்டாட்டிய பாக்குறதுக்கு என்கிட்ட நீங்க இப்படி கெஞ்சுறதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி ஒரு நிலைமைக்கு நாம எல்லாரும் ஆளாயிட்டோமேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நீங்க யாரு? உங்களுக்கும் காவேரிக்கும் என்ன சம்பந்தம்? அவ வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத நீங்க அவளுக்கு ஞாபகப்படுத்தாம அத பத்தி பேசாம வந்து பாத்துட்டு போறதா இருந்தா வந்து பாருங்க. என்ன அத்தை, நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் இந்த விஷயத்த நான் காவேரி கிட்ட சொல்லுவேனா? கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி நான் பேச்சே எடுக்க மாட்டேன். சரிங்க மாப்ள. எப்படியோ என் எல்லா பொண்ணுங்களையும் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன். இப்ப எனக்கு இருக்கிற ஒரே கவலை காவேரிய பத்தி மட்டும்தான். பழையபடி அவளுக்கு எல்லாம் ஞாபகம் வந்து அவளாவே எல்லா விஷயத்தையும் நினைவுபடுத்தி தெரிஞ்சுக்கிட்டு உங்க கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டானா அதுவே எனக்கு போதும் தம்பி. மனசளவுல அவளுக்கு எந்த பாதிப்பும் வராம தானாவே எல்லாம் ஞாபகம் வந்து அவ உங்க கூட சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். அது கூடிய சீக்கிரமே நடக்கும்னு நான் நம்புறேன். பாருங்க, கோயில் மணி கூட அடிக்குது. சீக்கிரமே இதெல்லாம் மாறும் மாப்ள. காவேரிக்கு உங்க ஞாபகம் வந்து அவ உங்க கூட சேர்ந்து வாழ ஆரம்பிப்பா. பிறந்ததுல இருந்தே தாயில்லாம வளர்ந்த அந்த குழந்தை சீக்கிரமே அம்மாவோட அரவணைப்புல சந்தோஷமா வாழ போகுது. நீங்க தைரியமா இருங்க. வந்ததுமே கேட்கணும்னு நினைச்சேன். இத்தனை வருஷத்துல என் பேத்திய நேர்ல பார்க்க தான் கொடுத்து வைக்கல. அவ போட்டோ இருந்தா காட்டுறீங்களா? கை குழந்தையா இருக்கும்போது பார்த்தது. இப்ப போட்டோலயாச்சும் ஒரு தடவை பாத்துக்கிறேனே. காட்டுறேன்.